வணக்கம். சிங்கப்பூர் ஈவென்ட் சூப்பரா போச்சு. பல புது நண்பர்கள் 10 நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூர்ல. ஸோ பல பேர சந்திச்சேன். இப்ப ரோட்ல சந்திச்சேன், கடையில, இங்க, அங்க, மால்ல பல இடத்துல சந்திச்சேன். ஈவென்ட்லயும் சந்திச்சேன். எனக்கு ரொம்ப மன திருப்தி. ஸோ அடுத்தது ஒரு வாட்டி துபாயில மட்டும் நீங்க வரீங்க. இந்த வாட்டி அபுதாபிக்கு வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க. அதனால அபுதாபியில ஈவென்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்க டீம். அக்டோபர் 5ஆம் தேதி ஈவென்ட் பண்ண போறோம். இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் இமெயில்லையும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நான் பல சைக்காலஜி டெக்ஸ்டை பற்றி பேசியிருக்கேன். மார்க்கெட்டிங்கில் எப்படி சைக்காலஜி யூஸ் ஆகுங்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது. இந்த ஹியூமனுக்கு எப்படி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக். இந்த புஸ்தகத்தை எனக்கு ஆக்சுவலாக கொடுத்தது சார்லி மங்கர். நான் சார்லி மங்கரை நேரெல்லாம் பார்க்க பாக்கியம் எனக்கு கிடையாது. பட் அவர் பார்த்ததுலேருந்து, அவரோட வீடியோ பார்த்ததில் இந்த புக்கை படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இவர் ஒரு பெரிய மாஸ்டர். இந்த புக்கை நீங்கள் நிச்சயமாக படிக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த மாஸ்டர் பேர் ராபர்ட் சிட்லானி. இவரோட புஸ்தகம் பேர் பர்சுவேஷன் அப்படிங்கிற புஸ்தகம். எப்படி சைக்கலாஜிக்கல் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணலாம், இதையே எப்படி சைக்கலாஜிக்கல் டூலாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது சப்ஜெக்ட். அந்த புக்கை நான் படித்தப்புறம் இதை ரெகுலராக எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங்காரன் யூஸ் பண்ணுறாங்கிறது நான் கண்கூடி பார்த்தேன். இதில் பல டெக்னிக்ஸை என்னாலேயே யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். இப்போ எப்படின்னா, இந்த 6 பிரின்சிபல்ஸ் இருக்குது. எவ்வளோ தூரம் முடியுதோ இன்றைக்கி கவர் பண்ணுவோம், மீதியை நாளைக்கு பார்ப்போம். பட் இந்த பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ரெசிப்ராசிட்டிங்கிறது தான் முதல் பிரின்சிபல். ரெசிப்ராசிட்டினா, நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தேன்னா நீங்கள் திரும்பி எனக்கு ஒன்று கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணும். இது எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப சின்ன வயசில் சொல்லி கொடுத்தது. பட் இது எனக்கு புரியாது. நம்மளுக்கு யாராவது பூநாள் போடுறச்சியோ கல்யாணத்துலையோ ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்தா எங்கள் அம்மா அப்பா சொல்லுவேன், பாருமா இவெல்லாம் இந்த கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு. நாங்கள்லாம் ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. அதனால் 4 மாதத்துக்கு ஒரு கல்யாணம் அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது அந்த காலத்தில். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் அம்மா, இது வட்டி இல்லாத கடன் அப்படிம்பாங்க. அப்படின்னா ஒருத்தர் உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு கிஃப்ட்டு கொடுத்தாருன்னா அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கிறத நீங்கள் திரும்பி 5000 ரூபாய் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறை அப்படிம்பாங்க. இது எனக்கு அப்போ புரியல. வயசான அப்புறம் பல பேர் அவங்க சொந்தக்காரங்களுக்கு காது குத்துக்கு செய்யணும், அவங்க வீட்டில் இந்த மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு செய்யணும், இல்லாட்டா இந்த கிரகப்பிரவேசத்துக்கு செய்யணுங்கும் போது எனக்கு புரிஞ்சுது. அவங்க கணக்கு வச்சுருப்பாங்க. பட்டுக்கோட்டை பக்கத்தில் மொய் விருந்துன்னு ஒரு பெரிய விருந்து வைப்பாங்க. விருந்து வச்சுட்டு மொய் எழுதணும், எல்லோரும் மொய் எழுதுவாங்கன்னு. நீங்கள் எவ்வளோ பேருக்கு மொய் எழுதியிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக பல பேர் உங்களுக்கு மொய் எழுதுவாங்கன்னு ஒருத்தர் சொன்னார். இந்த வாட்டி சிங்கப்பூர்லேயும் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். அங்கெல்லாம் பேங்க்கில் கவுண்டர் போட்டு உட்காந்து கலெக்ஷன் பண்ணுவாங்க. சில இடத்துல பெரிய போஸ்டர்லாம் அடித்து இன்விடேஷன் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் மொய் விருந்து நீங்கள் போய் எழுதியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் மொய் விருந்து திரும்பி எழுதுவாங்கன்னு. இந்த ரெசிப்ராசிட்டிங்கிறது காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இதில் சின்ன வயசில் ஒரு கதையே வரும். இந்த கதை எப்படி வரும்னா, ஒரு தொப்பி வைக்கிறவன் மரத்துக்கடியில் டயர்டாக இருக்குன்னு படுத்துப்பான். அவன் தூங்கினோன்னா மரத்தில் இருக்கிற குரங்கெல்லாம் தொப்பியை எடுத்துகிட்டு போயிடும். ஒரு தொப்பியை எடுத்து திரும்பி கீழே தூக்கி போட்டோன்னா எல்லா குரங்கும் திரும்பி தொப்பியை தூக்கி போடுவோம். அந்த தொப்பி விற்கிற வியாபாரி ஓடிடுவாம்பாங்க. இப்போ நான் அதே மாதிரி தான், உங்களுக்கு ஃப்ரீ சாம்பிள் யாராவது ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த சோப்பை திரும்பி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதனால்தான் இந்த ஃப்ரீ சாட்சேயில் ஃப்ரீ சாம்பிள் கொடுக்கறது, ஃப்ரீ ஊறுகாய் கொடுக்கறது, மேகசீனோட அட்டாச் பண்ணி கொடுக்கறது எல்லாமே இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் ஒன்ஸ் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதை உடனே காப்பி அடிப்பீங்க. நீங்கள் டிஜிட்டல் நியூஸ் லெட்டர்ஸுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா முதல் 5-6 லெட்டர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதை படித்து உங்களுக்கு டெம்ப்ட் ஆகிடும், என்ன மாதிரி ஆட்கலாம். அதனால் திரும்பி அதை வாங்க சொல்லுவோம். அதனால் யூஸ் பண்ணி பாருங்கள். அதனால் இந்த புடவை கடையிலலாம் சொல்லுவாங்க, இதை பார்க்குறதுக்கு ஒன்றும் காசு இல்லைம்பாங்க. ஸோ அது மாதிரி தான் அந்த ரெசிப்ராசிட்டிங்கிறது. ஒருத்தர் உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சால் நம்ம திரும்பி செய்யணுங்கிறத
பல பிராண்டு பல இடத்துல பல நாட்கள் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்கேர்சிட்டினா குவான்டிட்டியை கம்மியாக பண்ணி மார்க்கெட்டில் ப்ராடக்டே இல்லாமல் பண்ணிடுறது. அதே சமயத்தில் ப்ராடக்டை வாங்கணுங்கிற ஆசையை தூண்டி விடுது. அப்போ என்ன ஆகும்னா ஒரேடியாக சேல்ஸு கும்முன்னு தூக்கும். இந்த ரோலெக்ஸு, ஒமேகா, இந்த ஆப்பிள், இவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணிப்பாங்க. லிமிட்டட் டைம் ஆஃபர்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்க, வெரி ஃபியூ லாஸ்ட் 5 டிக்கெட் இருக்குது, 10 டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட்டு, இந்த மேட்ச்சு தோனியோட கடைசி மேட்ச்சு, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு, இது எல்லாமே ஸ்கேர்சிட்டி மார்க்கெட்டிங் தான். ஐபிஎல் மேட்ச்சு, சென்னையிலேயே 6 மேட்ச் 7 மேட்ச்சு தான். அங்கே எல்லாரும் ஒழுங்காக டிக்கெட் விற்றா 40,000 பேர் போய் பார்ப்பான். இவங்களே அவங்க ஆளுங்களுக்கு டிக்கெட்டை விற்றுக்கிட்டு டிக்கெட்டே இல்லைன்னு சொல்லி பிளாக் மார்க்கெட் க்ரியேட் பண்ணுறது, ரசிகர் மன்றம் மூலமாக பிளாக் மார்க்கெட் க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. இதெல்லாம் கிளாசிக் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை பல பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்குறேன். ஸோ இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி. அப்போலாம் என்ன பண்ணுவாங்க, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னு ஒன்று ஷார்ஜாவில் 5 மேட்ச் போடுவாங்க. ஷார்ஜாவில் இந்தியா தோற்று போனோன்னா கனடாலலாம் போய் இந்தியா மேட்ச் ஆடி இருக்கு, பாகிஸ்தானோட 5 மேட்ச். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எனி ஐசிசி டோர்னமெண்ட்டு இந்தியா பாகிஸ்தான் 2 வாட்டி மீட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இந்தியா பாகிஸ்தானை தர்மடி அடிக்கும், இந்தியாவே ஃபுல்லாக நீ டிவி பார்க்கும், அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரேட்டை ஏற்றி விற்றுட்டு போயிடுவான். இதெல்லாம் கிளாசிக் சினாரியோ, நம்மளை அல்வா மாதிரி தூக்குறது. அது மாதிரி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி இருந்தது. இப்போ நீ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு வெயிட் பண்ணுறான்னு எல்லா தியேட்டர்லையும் படத்தை ரிலீஸ் பண்ணி ஆப்போசிட் ஆஃப் ஸ்கேர்சிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒன்று. அடுத்தது யூஸ் ஆஃப் அத்தாரிட்டி. இது தோனியை யூஸ் பண்ணுறது, விராட் கோலியை யூஸ் பண்ணுறது, பெரிய பெரிய பிராண்ட் என்டார்ஸ்மெண்ட்டுக்கு செலிபிரிட்டி யூஸ் பண்ணுறதுங்கிறது இது ஒரு அத்தாரிட்டி. தோனி கிரிக்கெட்டு சூப்பராக ஆடுவார், நம்ம கிரிக்கெட்டோடு இருக்கணும். தோனிக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி என்ன தெரியும்னு நீங்களும் கேட்குறது கிடையாது, நானும் கேட்குறது கிடையாது. சச்சின் டெண்டுல்கருக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். பட் அவன் கிரிக்கெட்டை தவிர வேறு ஒன்றும் தெரியாது பாவம். ஆனால் கிரிக்கெட் நன்னா தெரியும். ஆனால் அவர் பாவம் கிரிக்கெட் விற்றா யார் பார்ப்பாங்க? அவர் டிரைவருக்கு மியூச்சுவல் ஃபண்டு விற்கிறது, இதெல்லாம் அத்தாரிட்டி சேல்ஸ் அப்படிங்கிறது. அமிதாப் பச்சன் எல்லாமே விற்பான். ஐடிஎஃப்சி பேங்க்கும் விற்பான், ஐசிஐசிஐ பேங்க்கும் விற்பான். கேட்பரிஸ் சாக்லேட்டில் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், புழு வந்துருச்சுன்ட்டான். உடனே என்ன பண்ணாங்க, அமிதாப் பச்சனுக்கு ஒரு 10 கோடியை கொடுத்தாங்க. அவன் போய் நான் கேட்பரிஸில் கடையெல்லாம் போய் பார்த்தேன், ஃபேக்ட்ரிக்கெல்லாம் போய் பார்த்தேன், எல்லாம் ரொம்ப சேஃபாக இருக்குது, இனிமேல் கற்பூரம் ஏற்றி நான் சத்தியம் பண்ணிட்டாங்க, என்கிட்ட புழுலாம் வராதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நீங்கள் கேட்பரிஸ் சாக்லேட் விற்றுருங்கன்னா உடனே எல்லோரும் கேட்பரிஸ் சாக்லேட் வாங்க போனீங்க. இதெல்லாம் தான் அத்தாரிட்டிங்கிறது. ஸோ ஒரு லேபுக்கு போனது, ஒரு டாக்டர் வச்சு கால்கேட் அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதாவது பல் டாக்டர் கால்கேட் தேயின்னு சொன்னால் நம்ம எல்லோரும் போய் கால்கேட் தேய்ப்போம். பல் டாக்டருக்கு தெரியாத விஷயமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு எல்லோரும் ஓடி போய் கால்கேட் வாங்குவோம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எவனுமே பல் தேய்ச்சது கிடையாது. பிராட்மனுக்கு 32 வயசுலேயே எல்லா பல்லும் விழுந்துருச்சு, டென்ச்சர் போட்டார். அவர் 90 வயசு வரைக்கும் இருந்தார். அதனால் பல் தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. டாக்டர் வெள்ளைக்கோட்டு போட்டு கோல்கேட் தேய்னா கோல்கேட் பெட்டர்னு நினச்சிடாதீங்க, எல்லா டூத்பேஸ்ட்டும் ஒன்று தான். இதுதான் அத்தாரிட்டி மார்க்கெட்டிங்கு. இந்த 3 உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு தெரியும். மீதியை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம்.
தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.